screen share అవుతుందా మీకు? లేదు సార్. లేదు సార్. షేర్ కాలేదా? ఇప్పుడు షేర్ అవుతుంది సార్. షేర్ అవుతుంది సార్. Okay. So today we are going to learn application of matrices. So matrices are applications maybe. So already we learned application of matrices. So solve the system of equations by matrix inverse method. Next one, Cramer method, and another one is the Gaussian elimination method. These are the applications of matrix. One more application of matrix is consistency. Consistency of system of linear equation. Consistency అంటే ఒక మూడు ఈక్వేషన్స్ கொடுத்துருந்தாங்கன்னா அது கன்சிஸ்டண்டா இல்லையா, கன்சிஸ்டண்டா சொல்யூஷன் இருக்கா இல்லையா అని கண்டுபிடிக்கிறது தான் இங்க மெத்தட். அது வந்து ரேங்க் மெத்தட்ல how to find the given system of equations is consistent or not consistent and so on. If it is consistent, we have solution. If it is not consistent, it no solution. So இது வந்து Roche-Capelli theorem. Roche-Capelli theorem யூஸ் பண்ணி நம்ம consistency decide பண்ணலாம். So given system of equations, we have to write in a matrix form. Ax equal to B formula எழுதிக்கணும். And we have to find rank of last class what you did, same thing we are here also going to do. So last class la நம்ம என்ன செஞ்சோமோ அதே செய்வோம். அங்க வந்து சால்வ் பண்ணோம். இங்க சிஸ்டம் கன்சிஸ்டண்டா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா சால்வ் பண்ணுவோம். ஸோ சிஸ்டம் கன்சிஸ்டன்ட் இல்லையான்னு சொல்றது வந்து இதுதான். இப்போ ரேங்க் கே அண்ட் ரேங்க் கேபி அக்மெண்ட் மேட்ரிக்ஸ் இருக்கும்ல, அக்மெண்ட் மேட்ரிக்ஸ் வந்து ஏபின்னு சொல்லுவோம். The both ranks are equal to 3. So நம்ம பார்க்கறது எல்லாமே 3 unknowns தான் பார்ப்போம். 3 unknowns x y z x1 x2 x3 அந்த மாதிரி இருக்கும்போது rank a equal to rank kb equal to 3 ஆனா given system is consistent னு சொல்லுவோம். Given system is consistent. Sum செஞ்சா உங்களுக்கு இன்னும் புரியும். Consistent and it has unique solution. Unique னா ஒரே ஒரு ஆன்சர் தான். x க்கு ஒரு ஆன்சர், y க்கு ஒரு ஆன்சர், z க்கு ஒரு ஆன்சர் தான் இருக்கு. அது unique solution. Suppose rank of a equal to rank of ab equal to 2 or 1. ரெண்டுமே ஈக்குவல், பட் 2 or 1, பட் unknown சேர்த்துனி 3 இருக்கு. அதனால given system is consistent. Ranks equal ஆனாலே consistent, but equal to 2 or 1 ஆனால it has infinitely many solution. Infinitely many solution னா x க்கு நிறைய வேல்யூஸ் இருக்கும், y க்கு நிறைய வேல்யூஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்கும் சார். And then rank of a is not equal to rank of AB, then we can say given system is inconsistent. அது consistent கிடையாது. அப்ப நமக்கு என்ன ஆகும்? And no solution. It has no solution. Solution இல்ல. அந்த சிஸ்டம் satisfy பண்ற xyz values இல்லன்னு சொல்லுவோம். This is Roche-Capelli theorem, and we identify the consistency of system of linear equations by rank method. So ஒண்ணுமே இல்ல, லாஸ்ட் கிளாஸ்ல செஞ்ச விஷயம் தான், சேம் திங் தான் இங்க செய்ய போறோம். இங்க எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன செய்ய போறோம்னா கன்சிஸ்டண்டா இல்லையான்னு தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ எக்ஸசைஸ் 1.6ல ஒரு சம் எடுத்து நான் செய்யறேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க test for consistency and if possible solve the following system of equations by rank method. So Gaussian elimination method is nothing but a rank method. இப்போ வந்து இது மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கலாம், இல்லைன்னா டைரக்டா ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸை நான் எழுதுறேன்.
அக்வென்ட் மேட்ரிக்ஸ்னா ஏபி சேர்த்து எழுதணும். எப்படி எழுதணும்? எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இங்க 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல -1 2 அண்ட் கான்ஸ்டன்ட் வந்து 2 ஈக்குவல் ரைட் சைடு தான் இருக்கணும். கான்ஸ்டன்ட் எப்படியும் இங்க 2 1 4 7 இங்க 4 -1 1 and 4. ஓகே, இப்போ பாத்தீங்க இது வந்து நம்ம இது வரைக்கும் A ஃபர்ஸ்ட் 3 காலம்ஸ், இது fourth one சேர்ந்தா AB. ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லா A, இது ஃபுல்லா சேர்த்தா AB. ஓகேவா? சரி, இது இப்போ வந்து காஸன் எலிமினேஷன் மெத்தட் படி நம்ம என்ன செய்ய போறோம்னா இதை வந்து நம்ம எக்லான் ஃபார்ம்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். எக்லான் ஃபார்ம்னா இங்க இந்த 3 எலிமெண்ட்ஸும் we try to make it 0. அது 0 ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் காலம்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கணும். எஸ், இட் இஸ் 1. இஃப் இட் இஸ் நாட், எக்ஸ்சேஞ்ச் வித் R2 R3 எங்க 1 இருக்கோ அதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லைன்னா R2 R3 மைனஸ் பண்ணா வருமா நாம பார்த்துக்கணும். ஸோ ஆல்ரெடி இட் இஸ் 1. நெக்ஸ்ட் இந்த R2 R3ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் 0 ஆகணும். இதுதான் ரூல். எவ்ரி சம் we are doing like this one only. For first step we have to use only R1 மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்க +2 இருக்கிறதுனால -2, இங்க +4 இருக்கிறதுனால we have to take -4. So what is asking, what you have to do here? R2 minus 2R1. Okay, what is R2? 2 1 4 7. What is 2R1? அப்ப R1 into 2 பண்ணணும். 2 ones are 2, 2 into -1 -2, 2 into 2 4, again 2 into 2 4. இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். அதனால சிம்பல்ஸ் மாத்தணும். 2 minus 2 0, 1 plus 2 3, 4 minus 4 0 and 7 minus 4 3. So first rowல சேஞ்சஸ் இல்ல, அதனால நம்ம அதை அப்படியே எழுதிக்கணும். And second row என்ன இருக்கு? 0 3 0 3 and thirdல என்ன இருக்கு? R3 minus 4R1. What is R3? 4 minus 1 1 and 4. 4R1. So R1 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும். R1 ல 4 ones are 4, -1 இருக்கு, -1 into 4 4. R1 ல third element 2, 4 2s are 8, again 8. So subtracting 4 minus 4 0, -1 plus 4 3, 1 minus 8 -7, 4 minus 8 -4. 0 3 -7 and -4. Okay. So இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா இங்க நம்ம ஆக்சுவலா ரேங்க் மெத்தட்ல செய்யும்போது என்ன செய்வோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் காலம்ல இங்க ஃபர்ஸ்ட் 1 இருக்கணும். அது 1 ஆன பிறகு அது 1 சேஞ்ச் பண்ணுறதுக்கு we have to use R3 மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்புறமா இங்க 0 கொண்டாடணும். ஸோ இங்க 1 வர்றதுக்கு பாத்தீங்கன்னா இங்க 0 3 0 3 இருக்கிறதுனால ஸோ R2 டிவைட் பை 3 பண்ணலாம். நான் இந்த ஸ்டெப் செய்யலாம், வேற ஸ்டெப் செய்யலாம், பட் ஆல் சம்ஸுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நான் செகண்ட் R2 டிவைட் பை 3 செய்யறேன். ஆனா ஆக்சுவலா வேற மெத்தட்ல செய்யலாம். 2 0 by 1 0, 0 by 3 0, 3 by 3 1, 0 by 3 0, 3 by 3 1. ஏன்னா R2 டிவைட் பை 3 பண்ணணும். நெக்ஸ்ட் இது அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ this element we want to make it a 0. இது தேவையில்லை நம்மளுக்கு வந்து காசியம்னா இங்க பண்ணணும், பட் இங்க இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறேன். R3 ல இந்த எலிமெண்ட் 0 ஆகிறதுக்கு we have to use only R2. So R2 ல இங்க 3 இருக்கிறதுனால இது -3 போகும். So R3 என்ன? 0 3 -7 -4.
நெக்ஸ்ட் R2 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். R2 ல என்ன இருக்கு? 0 1 0 1 இருக்கு. 3 ஆல மல்டிப்ளை பண்ணி 0 3 1 3 3 into 0 0 3 into 1 3. ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணனும். minus 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 0 minus 0 3 minus 3 0 minus 7 minus 0 minus 7 minus 7. So what you get here? First row la changes கிடையாது. Second row la changes கிடையாது. And third row is 0 0 minus 7 and minus 7. If you observe in third row, minus 7 divide பண்ணலாம். 0 0 இருக்கிறதுனால R3 divide by minus 7. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? No change in R1. 1 minus 1 2 2 0 1 0 0. Sorry, தப்பு இருக்குல்ல இங்க 1 வரும். 0 0 minus 7 ஆல டிவைட் பண்ணா plus 1 வரும். இங்கேயும் plus 1 வரும். So இப்போ எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ எக்லான் ஃபார்ம் கன்வெர்ட் ஆயிடுச்சுனால நம்ம இப்போ என்ன செய்யலாம்? இப்போ ரேங்கை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 மட்டும் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 3 பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோல எல்லாமே 0 கிடையாது, so we can take it. செகண்ட் ரோல all are not equal 0, so we can take it. தேர்ட் ரோயும் all are not equal to 0, so we can take it. அப்போ ரேங்கே என்ன ஆகும்? 3 ஆகும். சரி, இப்போ ஃபுல் மேட்ரிக்ஸ் பார்க்கணும். இது ஃபுல்லா பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா நான் ஜீரோஸ், செகண்ட் ரோ ஃபுல்லா நான் ஜீரோஸ், எல்லாமே ஜீரோஸ் கிடையாது. தேர்ட் ரோ ஃபுல்லா all are not equal to 0, so you can take it. அப்ப rank of AB என்ன? 3. So what you can say, rank A equal to rank AB, that's equal to 3. So it is consistent. It is consistent and we have unique solution. The system has unique solution. By unique solution கண்டுபிடிக்கணும். இந்த ஃபைனல்ல ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம ஈக்குவேஷனா மாத்தினா x minus y plus 2z is equal to 2. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி நேத்து பார்த்திருக்கோம். இது 0x 1y 0z equal to 1. Last equation 0z sorry z is equal to 1. So yz கட்சியதுனால substitute y equal to 1, z equal to 1 in 1. அத substitute பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 1 minus 1 plus 2 is equal to 2. 2 to cancel ஆகும். இது x. So x is equal to 1. எல்லாமே 1 1 இருக்கு. இது ஆல்ரெடி நேத்து காஸ்ல எலிமினேஷன் மெத்தட்ல நம்ம பார்த்ததா. எக்ஸ்ட்ராவா கன்சிஸ்டன்ட் கிடையாதா என்றது ரோச் ஃபெயிலியர் தியரம் யூஸ் பண்ணி நம்ம சொல்றோம். dear students, do you understood? புரிஞ்சதா சாய் சுச்சந்தா? Yes sir. சாய் தேஜா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதே மாதிரி செகண்ட் சம்மும் இருக்கும், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் தேர்ட் ஒன் ட்ரை பண்ணுறேன். சாய் தேஜா புரிஞ்சதா சம்மு? Yes sir. Okay. 2 2 1 5 the AB matrix எழுதுறோம். So பாத்தீங்கன்னா Gauss elimination method பார்த்தாவே 1.5 எக்ஸசைஸும் 1.6 both you can get it. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. 5 மார்க்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு சம் வந்தே ஆகும். ஓகேவா? நம்ம ஈஸியா கூட சம் செய்யலாம். நீங்க up to this one A matrix. Okay.
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல, இங்க 1 இருக்கணும், இல்ல அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ண பாசிபிள் இருக்குல்ல. ஸோ R2 R1 R2 எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். அப்ப என்ன ஆகும், 1 minus 1 1 1, next 2 2 1 3 1 2, இங்க 1 4. Next we try to make this both 0. அதுக்கு R2 R3 R2 R3, இங்க R1 யூஸ் பண்ணணும். இங்க +2 இருக்கிறதுனால -2, இங்க +3 இருக்கிறதுனால -3. அது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். R2, what is R2? இங்க 2 2 1 1, 2 R1. R1 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2 1s are 2, 2 into -1 2, 2 into 1 2, 2 into 1 2. ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ், 2 minus 2 0, 2 plus 2 4, 1 minus 2 minus 1 and minus 1. So இங்க எழுதும்போது no change in first row. Second row என்னது 0 4 -1 and -1. Next R3 minus 3R1. What is R3? 3 1 2 4. 3R1 na idu 3R1 first row అట్టే ఉండండి పంపిస్తా 3R1 3 1s ఏం సార్ 3 minus 3, 3 1s are 3 and 3 1s are ఇప్పుడే నీతో మాట్లాడుతూ ఉండదు yarpa. So you subtract 3 minus 3 0, 1 plus 3 4, 2 minus 3 minus 1 and 4 minus 3 is 1. So what you get? 0 4 minus 1 మ్యాక్స్ రా 1 minute. జూమ్ Mute பண்ணுங்க. Now ఫస్ట్ విశ్వాన్ పెట్టుకోండి R2 R3 ரேஞ்ச் சேமா இருக்குல்ல, அதனால நமக்கு ఒకట్లే R3 minus R2. ఇక్కడ హెచ్ విశ్వ హెచ్నే పెడతారు అప్పు சோ அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு, யாருப்பா அது, நவீன் చెప్పురా నాయన ధనుష్ సార్. ధనుష్ అన్మ్యూట్ లో పెట్టు. ధనుష్ సార్ 0 4 minus 1 minus 1, R2 minus R3 minus R2 பண்றோம். మొద్ద వస్తుందా அப்ப என்ன ஆகும், சேமா இருக்கிறதுனால all elements are you getting 0. அவ்வளவுதான். So it is in echelon form. It is in finally echelon form வந்துச்சு. இப்போ the first 3 எடுத்துக்கிட்டா rank A வரும். first 3 பார்த்தேன்னா இது பாருங்க, நான் ஜீரோ ரோஸ் எடுத்துக்கலாம். இது எல்லாமே 0 கிடையாது, எடுத்துக்கலாம். பட் all are 0. so put இது எடுத்து போக கூடாது. rank A equal to 2. அது AB னா ஃபுல்லா பார்க்கணும், full matrix பார்க்கணும். so பாத்தீங்கன்னா all are not 0, not equal to 0. all are screen share ஆனா உங்களுக்கு. எஸ் சார் ஷேர் ஆகுது. okay. rank A and rank of A by B both are equal to 2. so equal to 2 காரணால consistent சொல்லுவோம். but it has infinitely many solution. infinitely many solution. நீங்க பாத்தீங்கன்னா unknowns வந்து 3, x y z 3 unknowns இருக்கு, பட் rank வந்து 2. so deficit என்ன 1. so ஒன்னு deficit இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்னா x y z ல z k ன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும்.
let z equal to k. K na you can choose any one. 1, 2, 3, 4, 5, -1, -2. எந்த வேணா எடுத்துக்கலாம் z க்கு. Z is free. நம்ம எந்த நம்பரான z எடுத்துக்கலாம். அது அங்க பாருங்க. மூணாவது ரோ ஃபுல்லா 0னால z equal to k நம்ம எடுத்துக்கலாம். the first row ல இருந்து நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? x minus y plus y equal to 1. Second row ல இருந்து ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? 0x and 4y minus z equal to -1. இந்த z equal to k ன்னு அஸ்யூம் பண்ணதுனால 4y minus k equal to -1. 4y is equal to என்ன ஆகும்? -1 plus k. அப்ப y equal to என்ன ஆகும்? -1 plus k by 4 ஆகும். அப்ப x வேணும்ல? அப்ப x வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? இப்போ yz இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இதுல substitute y and z in x minus y plus z is equal to 1. x எவ்வளோ தெரியாது. minus y என்ன? -1 plus k by 4 plus z என்ன? k is equal to 1. இங்க denominatorல இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. அதனால இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. so 4. so அப்ப இது into 4, இங்க இது into 1, இது 4 into பண்ணும், இது 1 into பண்ணும், இது 1 இருக்கிறதுனால 4 into பண்ணும், இங்கேயும் என்ன செய்யணும்? 1 இருக்கிறதுனால 4 into பண்ணும். 4 into x 4x, இங்க 1 into, இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆகும், +1 minus into plus minus k plus 4k is equal to is equal to 4. இப்போ இது 4 தேவை. 4x இங்க என்ன இருக்கு? +1 இருக்கு. k எல்லாம் பார்த்தோம்னா 4k minus k plus 3k. the +1 on the side போனா already இந்த side 4 இருக்கு. 4 minus 1 is equal to 3. so 4x is equal to 3 minus 3k. அப்ப x equal to 3 minus 3k by 4. இது மாதிரி செய்யணும். புரிஞ்சுதா? யாருக்காவது புரியலையா? சார் சாய் கிருஷ்ணா கிட்ட யாராவது பேசுனீங்களா? Sir, our phone not reachable as son, sir. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இது புரிஞ்சுதா? சம் இது நல்லா இருக்கும். எஸ் சார். ஓகே, இப்போ நம்மளுக்கு இங்க என்ன வந்திருக்குன்னா ரேங்க் வந்து 2 வந்திருக்கு. கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்லி மினி சொல்யூஷன் போட்டோம். z equal to k ன்னு அஸ்யூம் பண்ணோம். சப்போஸ் both ranks equal to 1 வந்ததுன்னா consistent infinitely many solution எழுதணும். y equal to s, z equal to t ன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ரெண்டு வேற வேற ரெண்டுமே அஸ்யூம் பண்ணிட்டு x கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் சம். நான் கொடுத்த நோட்ஸ்ல இருக்கும், அது பார்த்தா உங்களுக்கு புரியும். சப்போஸ் rank of a is not equal to rank of ab வந்ததுன்னா no solution, inconsistent, no solution எழுதிட்டு விட்டுறணும். இந்த சம் வந்து inconsistent. the fourth sum நான் செய்றேன் பாருங்க. சம்ம பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் சொல்லி தரேன். 2x minus y plus sorry இது வந்து ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதிட்டோம்னா 2 minus 1 1 and 2 6 minus 3 3 6 4 minus 2 2 and 4. if you observe clearly r1 r2 r3 பார்த்தோம்னா
R1 3 ஆல மல்டிப்ளை பண்ணா R2 வரும். R1 2 ஆல மல்டிப்ளை பண்ணா R3 வரும். பாருங்க நல்லா. சோ அதனால நம்ம என்ன செய்ய போறோம்னா ஈஸியா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். என்னன்னா R2 உங்களுக்கு வேற மாதிரி சொல்றேன். R2 ஃபுல்லா 3 ஆல டிவைட் ஆகும். R3 ஃபுல்லா 2 ஆல டிவைட் ஆகும். சாரி, R2 ஃபுல்லா டிவைட் பை 3, R3 கம்ப்ளீட்லி டிவைட் பை 2 பண்ணலாம். அப்ப இது என்ன ஆகும்? ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 minus 1 1 2 3 2s are 6 3 1s are 3 வரும். அது -1 3 1s are 3 2s are இங்கே 2 2s are 2 1s are 2 1s are 2 2s are. இப்போ பாத்தீங்கன்னா மூணு ரோஸ்மே ஈக்குவலா இருக்கு. இப்போ R2 R3 ல நம்ம என்ன செய்யறோம்? மூணு ரோஸ்மே ஈக்குவலா வந்துருச்சு. இந்த மாதிரி சந்தர்ப்பம்ல R2 minus R1 R3 minus R1 பண்ணோம்னா என்ன ஆகும் பார்க்கலாம். 2 minus 1 1 2. இது என்ன ஆகும்? R2 minus 2 minus 2 0 minus 1 plus 1 0. இந்த minus 1 plus 1 1 minus 1 0 2 minus 2 0. அதே மாதிரி இதுவும் எல்லாமே 0 ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா rank A 1, rank of AB also 1. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நான் ஜீரோ ரோ தான் இருக்கு. அதனால ஓகே. ஸோ அப்போ இது என்ன இதெல்லாம் rank A equal to rank AB, that's equal to 1. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் consistent and it has infinitely many solution. Infinitely many solution. And என்ன எடுத்துக்கணும்னா y equal to s, z equal to t எடுத்துக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? 2x இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து 2x minus y plus z equal to 2. 2x minus y in a s, z in a t. 2x is equal to 2. இந்த minus s இந்த சைடு வந்தா plus s plus t அந்த பக்கம் minus t. That's in plus x வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? Divide by 2. 2 plus s minus t by 2. I hope you all understand this one. Just we have 8 minutes time only. So if you see the notes, you can understand clearly. So here, this is the most important sum. Second sum. Find the value of k for which the equations have no solution, unique solution, and infinitely many solutions. So I think it's not possible to finish it now. நீங்க அந்த சொல்யூஷன் பாருங்க, அந்த பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஆல்வேஸ் யூ செக் யூடியூப் வீடியோ பாருங்க. அந்த யூடியூப் வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு புரிய சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த 2 3 சம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறமா எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இன்வெஸ்டிகேட் த வேல்யூஸ் ஆஃப் லாம்டா அண்ட் மியூ, சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இது முடிஞ்சா நான் வந்து இன்னைக்கு சாயங்காலமா ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இல்லைன்னா நம்ம முடிஞ்ச கிளாஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈவினிங்ஸ்ல காலையில கிளாஸ் எடுத்துக்கலாமா? மார்னிங் 7 o'clock அந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கலாமா? ஓகே சார். மீதி பேரெல்லாம் சொல்லுங்க, யாராவது பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஏன்னா 7 o'clock எல்லாருமே கிளாஸ் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். 7 o'clockனா எனக்கும் ஈஸியா இருக்கும். we can have மார்னிங் 7 o'clock. நாளைக்கு சாட்டர்டே 7 o'clock கிளாஸ் வச்சுக்கலாம். இந்த ரெண்டு சம்மும் எக்ஸசைஸ் 1.7 உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். செகண்ட் சம்மு, தேர்ட் சம். வாட் அபவுட் அதர்ஸ்? தனுஷ், ஏன்னா 7 o'clock எல்லாம் எழுந்திரிச்சு படிக்கணும், அது கஷ்டம்னா 5 மணிக்கே கூட கிளாஸ் வச்சு. ஓகே சார். ஸோ கண்டிப்பா கிளாஸ்க்கு வந்தா உங்களுக்கு புரியும். ஏன்னா அது செகண்ட் சம் தேர்ட் சம்
సార్ ఈరోజు పీటీఎం మీటింగ్ ఎన్ని గంటలకు సార్? one minute wait பண்ணுங்க.